எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு தினம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாள் தியானத்திற்காக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மலை நேரத்திலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தேவனை குறித்த ஒரு அறிவு கட்டாயம் நமக்கு தேவை. மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைவு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஏதோ நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆண்டுடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உண்மை. ஆனால் நமக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்பதான ஒரு அறிவு நமக்கு அநேகருக்கு கிடையாது. அநேக நினைப்பது என்னவென்றால், நாம் சபைக்கு போகிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், சில அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், கை தட்டுகிறோம், ஒரு வல்லமை பெற்றுக் கொள்கிறோம், அப்படியே கடந்து வருகிறோம், அப்படியே காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. ஆமென். அதாவது முதலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் போது அதனுடைய 1ஆவது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க கர்த்தர் சீசனை பார்த்து என்ன சொன்னார் என்றால், வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன், முதலாவது சொல்ல நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பலன் அடைவீர்கள். எதற்கு? சாட்சியாய் வாழ்வதற்கு. ஆமென். தேவனுடைய பலன் தேவை. ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய நிறைவு நமக்கு தேவைப்படுகிறது. அது 1ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அதனால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவரை பின்பற்றினவர்கள் தான், ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அறிவித்தவர்கள் தான். ஆனா கர்த்தர் அவர்கள் சொன்னார், ஆமென், ஆண்டவர் போன பிறகு ஆமென் அவர்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் பூரண நிறைவு அவர்களுக்கு தேவை. ஒன்று வெற்றிகரமான வாழ்க்கை வாழ, இன்னொன்று தேவ சித்தத்தை செய்ய, மட்டுமல்ல கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தேவனுடைய வல்லமை தேவைப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த வல்லமை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த 2 தீமோத்தேயு வாசகம் 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற நிறைவு அபிஷேகம் வல்லமை பயப்படுகிறது இல்ல, பயமுள்ள ஆவி அல்ல. அது என்ன உள்ளது? பலம். ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு இந்த பலம்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன பயம்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில பரிகாசங்கள், நிந்தைகள், சில உபத்திரவங்கள், சில நெருக்கங்கள் வரும்போது பயப்படுகிறார்கள். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது ஆமென் பயம் நம்மை விட்டு விலகி போய்விடும். வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அநேக இரத்த சாட்சிகளை பார்க்க முடியும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அநேக இரத்த சாட்சிகளை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவ ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஏராளம் பேர் இரத்த சாட்சி அனுபவித்தார்கள். ஏராளம் பேர் சிறையில சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கள் உண்டு, உபத்திரவம் வழிய வாழ்கள் உண்டு. ஏன் அவர்கள் ஆண்டவர் மட்டும் விலகவில்லை என்றால் அவர்கள் மனுஷ பலத்தை சார்ந்திருக்கவில்லை, தேவனுடைய பலத்தை சார்ந்திருக்கிறார்கள்.
எப்படிப்பட்டவர், வல்லமை எப்படிப்பட்டது என்ற ஒரு அறிவும் ஒரு உணர்வும் அதை அனுபவிக்கிற ஒரு நிலையும் நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு வருகிற எந்த உபத்திரவம், எந்த பரிகாசம், எந்த நிந்தை, எந்த சித்திரவதையா இருந்தாலும் ஆமென், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எந்த நிலை சிறைச்சாலைப்பட்டு இருந்தார்கள்? ஏராளமான அடி அடித்து சரீரம் எல்லாம் காயப்பட்டு கையும் காலும் கட்டப்பட்டு தொழுவத்தில் மாட்டப்பட்டவர்கள் உள்காவலமையில் அடைக்கப்பட்டவர்கள். ஆமென். சரீரம் எல்லாம் காயங்கள், கால கையில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் சாதாரணமான இந்த காலத்தில் உள்ளதான ஒரு மனநிலையில் உள்ளதான ஒரு நபர்களாக இருந்திருந்தார். இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு, இந்த பாடு நமக்கு இருக்கு, பேசாம நம்ம அவங்க சொல்ற மாதிரி கேட்டு போயிடலாம் என்றுதான் இருப்பாங்க. அநேக மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. சில நிந்தைகள், பரிகாசங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். சில சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன், வீட்டுல பங்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்துவார்கள். இந்த பயமுறுத்தலுக்கு அவர்கள் நினைச்சுவார்கள், பயந்து ஆண்டவர் ஆனால் பரிசுத்தாய் பெற்றவங்களா இருப்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென், பயமுள்ள ஆவியானவர், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலையும், போராட்டங்கள் மத்தியிலையும், உபத்திரவ மத்தியிலையும் நிற்கிறதான ஒரு அபிஷேகத்துக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அவளை சீலாவும் அங்கு அநேக அடிகளை பற்றி சித்திரவதை அனுபவித்து கையின் காலம் கட்டப்பட்ட நிலை சிறைச்சாலைக்குள்ள படுத்திருக்கும் போது நடுராத்திரியிலே அங்கு காவலாளர்கள் காத்திருக்கிறார்கள், வீரர்கள் இருக்கிறார்கள், பட்டை மேய்ந்தவர்கள், ஏற்றியவர்கள், இன்னும் சகல மற்றும் அநேக கைதிகள் அங்கு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்பார்களே, இவர்கள் கேட்பார்களே, நம்ம பாடுறாங்க, காவலாளி கேட்பார்கள், அடிச்சு போடுவாங்களே. அவர் நினைக்கவே இல்லை, ஐயோ காவல்காரங்க அடிச்சு போடுவாங்க, சத்தம் போடக்கூடாது, சத்தமா ஜெபிக்க கூடாது, சத்தமா பாடக்கூடாது, நமக்குள்ளே பாடுவோம். இதான் நடக்குது, இன்றுதான் நடந்துட்டு. மற்ற சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் பாப்பா கேட்பாங்களே, அவங்க தப்பா நினைப்பாங்க, நம்ம எல்லாம் சத்தமா பாடி ஆண்டவர் ஆராய்ச்சா தப்பா நினைப்பாங்க. நம்ம மெதுவா பாடுவோம், நம்ம மெதுவா ஜெபம் பண்ணுவோம் என்று அவங்க நினைக்கவே. ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும், ஆமென், எங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவர் சர்வ வல்லமை உள்ளவருடைய ஆவியானவர், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதித்து என்ன செய்தார்கள்? பாடினார்கள். ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பயம் இருந்திருந்தால் அந்த சம்பவங்கள் நடந்திருக்காது. அவர்களுக்குள்ள பயம், மரண பயம் இருந்திருந்தால் அந்த பாட முடியாது. மரண பயம் இருந்திருந்தால் அவர்கள் அந்த ஆவியில நிரம்பி இருக்க முடியாது. ஏது சொல்லுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அது பலமுள்ள ஆவி, பலமுள்ள ஆவி, பலம், அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை துதித்து பாட ஆரம்பித்து போது வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திபாரம் என்ன செய்தது? ஆதரிந்தது. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் ஆதரிந்தது. ஆமென். மட்டுமல்ல, கட்டுகள் அறுந்தது. மட்டுமல்ல, அதனுடைய சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. கட்டு இவர்கள் கட்டு மட்டுமல்ல, மற்றொரு சிறை கைதியுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நீ பயந்து குனிஞ்சி கூனி போயிருக்கிறாயா? அதற்காக தேவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தது, நிமிர்ந்து நிற்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் உள்ளதான அப்போஸ்தலர்கள் பட்டயத்தை கடந்து கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி உபத்திரவங்கள் மத்தியிலையும், போராட்ட மத்தியிலையும், அடிகள் மத்தியிலையும், பஞ்சத்து மத்தியிலையும், பட்டினி மத்தியிலையும் கர்த்தருக்கு வைராக்கியம் நிற்க காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்ததான தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவரை சார்ந்திருந்தார். ஆமென். அவர் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நடுராத்திரியில் பாடி துதித்து போவார்.
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த போது அந்த கட்டிடமே தாங்கல, அஸ்திவாரமே ஆட ஆரம்பித்தது, கதவுகளை பூட்டுகள் எல்லாம் முறிந்து போனது, கட்டுகள் அறுபட்டது. அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஆவியான தேவனுடைய ஆவியான தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை நீ புரிந்து வாழ்வாய். எந்த பிரச்சனைக்கும், எந்த போராட்டத்துக்கும், எந்த கஷ்டத்துக்கும் நீ பயப்படவே மாட்டாய். அங்க நீ நிமிர்ந்து நிற்பாய். கடந்த நாள் ஒரு பேஸ்புக்ல ஒரு சம்பவம் வந்தது. இந்த கொரோனாவினால் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அநேக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாம் திருவில் எல்லாம் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு யுத்தம் என்று ஜெபிக்கிறார்கள். வேறொரு பிக்சரை பார்த்தேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பெண்ணுடைய தனித்தவனாக இருக்கிறார். ரோட்டின் ஓரத்துல தனியாக முழங்கால் பணிவிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இந்தியாவில் கேரளா நினைக்கிறேன். தனியே முழங்கால் பணி நெடுமுறை அங்கிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபம் கொண்டிருக்கிறார். இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? அல்லேலூயா. அவர்களுக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். நான் ஏதாவது சொன்னா ஏதாவது சொல்லி விடுவார்களோ? உனக்கும் தேவனுக்கு ஒரு ஐக்கியம் அவ்வளவுதான். உண்மையாகவே தேவனோடு சரியான ஐக்கியத்தில் நீ சரியா நிலைத்திருப்பாய். ஆமென். உனக்கு எல்லா உலகத்தை பார்க்கும் உனக்கு மேன்மையாய் கண்ணுக்கு தெரிகிற ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு பலம் மட்டுமல்ல, அன்பு மட்டுமல்ல, அடுத்தது தெளிந்த புத்தி. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள செயலாற்றுகிறார். பாருங்கள், அன்பு ஆவியின் கனிகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். பிரைஸ் தி லார்ட். ஆவியின் கனிகள் தருவது. ஆமென். பொறுமை, அன்பு, சகிப்புத்தன்மை, தாழ்மை, ஆமென், இரக்க குணம், பிறரை நேசிக்கும் குணம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிறரை நேசிக்கும் குணம், பிறருக்கு இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுகிற குணம், இவனெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆவியோட செயல்பாடு கனிகள். ஆமென். அல்லேலூயா. அன்பு, தெளிந்த புத்தி. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறது, தெளிந்த புத்தியை கொடுக்கிறது. அல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் எல்லாம் புத்திமானா நடந்து வந்தான். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு குறித்து சொல்லும்போது அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. சாமுவேலை குறித்து சொல்லும்போது அவன் ஞான உள்ளவனாக இருந்தான், புத்திமானாக இருந்தான். கர்த்தர் வேதத்தில் காரணம் அவர்களுக்குள்ளே தேவன் வைத்த அபிஷேகம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நீ சார்ந்து வாழ்வாய். அல்லேலூயா. போராட்டங்களுக்கோ சோதனைக்கோ பிரச்சனைகளுக்கோ நீ பயப்பட மாட்டாய். நீ புரிந்து கொள்வாய், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஒரு நபரை நாம் பார்க்க முடியும். நீ நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அந்த சத்தத்தை அவன் கேட்கவே இல்லை. தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் திட்டத்தோடு அவனை கர்த்தர் வைத்திருக்கிறான். அவனுக்கு உண்டான வல்லமையை அவன் அறியாமல் போனான். அவனை தேவனுடைய திட்டத்தை அவன் அறியாமல் போனான். அல்லேலூயா. அவனை சந்திக்க தேவன் அவனுக்கு உதவினார். காரணம் என்ன? 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மீதியானுடைய கையில 7 ஆண்டுகள் அவர்கள் சித்திரவதை அனுபவிக்கிறார்கள். 7 ஆண்டுகள் மீதியானிகளால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆமென். வேதத்தில் பார்க்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விதைக்கும் போது விளைவை எல்லாவற்றையும் மீதியான
தேசத்தார வந்து அவர்களை அழித்து கொண்டு போய் இவர்கள் ஆடு மாடெல்லாம் அடிச்சு போயிடுவாங்க. ஆமென். இவர்களுக்குரிய நன்மைகள் எல்லாம் அடிச்சு போயிடுவாங்க. அவளை எதிர்க்க இவர்களுக்கு பலன் இல்லை. ஏதோ சொல்லுகிறது அவர்கள் நிமித்தமாக இவர்கள் எங்கே இருந்தார்கள்? 2ஆம் வசனம், மீதியான கை இஸ்ரவேலை பலத்துக் கொண்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் மலைகளில் உள்ள செடிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். தேவனுடைய ஜனம் ஆமென் ஆமென் தங்களுடைய வீடுகள் குடியிருக்க முடியவில்லை, தங்கள் தேசத்தை குடியிருக்க முடியவில்லை. அவர்கள் பயந்து போய் மலைகளில் விழுந்து கொண்டு குகையில விழுந்து கொண்டு. காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை மற்ற புறஜாதியாராகிய மீதியானுடைய கையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மிக ஒடுக்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்துல குடியிருக்க முடியல, சொந்த வீட்டில் குடியிருக்க முடியல, தங்கள் தேசத்தில் குடியிருக்க முடியல. அவர்கள் மலையிலையும் குகைகளிலையும் எல்லா மறைவிடங்களையும் முடிந்து கொண்டார்கள். சொல்லுகிறது 3ஆம் வசனம், இஸ்ரவேலை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவனுக்கு விரோதமாய் எழுந்து வந்து எதிரே பானை வாங்கி ஆசாவர் எல்லை மட்டும் கெடுத்து ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கடலையாயிலும் வைக்காதவர். ஆமென். யார் இவர்கள்? தேவனுடைய ஆமென். ஏறுதலை தேவனுக்கு புறமாய் பாவம் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காரணம் வேறு சொல்லுகிறது. அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். 6ஆம் வசனம் சொல்றது இப்படி மீதியானவர்களே மிகவும் சிறுமைப்பட்டார்கள். தேவனுக்கு புறமாய் கீழ்ப்படியாமை காட்டினார், தேவனுக்கு புறமாய் பாவம் செய்யப்படுகிறார். அடுத்தவன் கையிலானவர்கள் அவர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர் விதைத்த விதைகளை அவர்கள் அறுத்து கொண்டு ஆடு மாடுகள் அவர்கள் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் பாடுபட்டவருடைய பலனை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட அப்படிதான். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் தங்கவில்லை? ஏன் அவருடைய உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், கையில் நிற்பதில்லை? ஆமென். ஏன் கஷ்டம், ஏன் இழப்புகள்? காரணம் என்னவென்றால் தேவன் நமக்கு வைத்ததான நமக்கு விதித்த வழியை விட்டு விலகுவதுதான் காரணம். தேவனுடைய வழியை விட்டு விலகாமல் தேவனுடைய காட்டுகிற பாதையில் இருக்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் சொல்லுகிறது பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த ஜனங்களுடைய கூக்குரல், இந்த ஜனங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு இவர்களை விடுவிப்பதற்காக ஒரு மனுஷனை அங்கு கண்டிப்பார்கள். ஹல்லேலூயா. காரியங்களும் பேசலாம். பாருங்கள், அவன் அப்பொழுதுதான் 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு கிதியோன் ஆகிய தேவ மனுஷனுக்கு கண்ட தரிசனம். கிதியோன் யார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசலாம். மீதியானவருக்கு பயந்து இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கோதுமைய இவன் எல்லாம் திருடிக்கு போயிடுவானே, அவனுக்கு திருடி போயிடுவான, அதனால இந்த கோதுமையெல்லாம் நம்ம சேர்த்துருவோம், சீக்கிரமா அறுத்து எடுத்துருவோம் என்று சொல்லி பயந்து 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 தானியத்தை எல்லாம் சேர்க்கிறான். அந்த நேரம் பயந்து போய் தனக்குரிய தானியங்களை சேர்ப்பதற்காய் மற்றவர்கள் கண்ணில் படாதபடி பயந்து வேலை சேர்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தூதனுக்கு வெளிப்பட்டு என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லாம் இழந்து நிற்கிறார், எதிரிகளுக்கு பயந்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவரை பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும், அவனுக்குள் இருந்த தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அவன் அறியாமல். ஆமென் ஆமென். எனக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது, என்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார் என்று அவன் சிந்திக்காமல் இருந்தான். தனக்குள் இருக்கிற ஆவியானுடைய வல்லமை, தனக்குள் இருக்கிற தேவ வல்லமை நிறைவு அவன் அறியாமல் பயந்து கொண்டிருக்கிறான்.
இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? தேவன் அவர்கள் அபிஷேகித்திருப்பார். அந்த நிறைவை குறித்த அந்த வல்லமை, அந்த பரிசுத்தாவின் நிறைவை குறித்த ஒரு அறிவில்லாமல் இருப்பார். இது எதற்கு பயன்படும்? இதை வைத்து என்ன செய்வது? ஒரு அந்நிய பாஷை மட்டும் பேசுறது, கை தட்டுறதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கோம். இல்ல தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, உனக்கு எதிராய் சத்துருவான் எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் உனக்கு மேற்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ள உனக்கு முடியும். மனுஷனை அல்ல, சத்துரு. வேதம் வந்தா சொல்லி எபேசியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் காத்திருந்து பலப்படுங்கள். உங்களுக்கு இருக்கிற பலன் போராது. ஆமென். நீங்கள் பலனால் நிரப்பப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. உன் பலன் புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆமென். எபேசிய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஏன் அதை சொல்ல வேண்டும்? அவர் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானம் எடுத்தவங்க, பரிசுத்தம் பெற்றவங்க. பரவாயில்ல, இவங்க அந்நிய பாஷை பேசுறவங்க தான், இவங்களுக்கு பலப்படுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பரிசுத்தம் பெற்றிருக்கிறாங்களா என்றவன் அங்கே கட்ட சொல்லவில்லை. அல்லேலூயா. நீ என்ன செய்யவில்லை? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானம் எடுத்திருந்தாலும், பரிசுத்தம் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அந்த ஆவியில நீ என்ன செய்யணும்? பலப்படணும். ஆமென். ஏன் பேசலாம்? அல்லேலூயா. எதிரியை வீழ்த்த உனக்கு அந்த வல்லமையில பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனம், ஏனெனில் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உனக்கு என்ன வேணும்? பலம் வேணும். அடுத்தது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக பயங்கரமான சேனைகள், பொல்லாத ஆவியின் சேனைகள் உங்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறது. போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் போராது. பரிசுத்தத்தை பெற்று அந்நிய பாஷை மட்டும் பேசல போராது. நீ என்ன செய்யணும்? கர்த்தரோட வல்லமையிலும் பலப்படணும். கர்த்தரோட சத்துவத்தின் வல்லமையை நீ பலப்படு. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமூகத்தை காத்திரும் தேவனோட வல்லமையில நிரப்பப்பட முடியாது. டைட்டில் ஏன் சில நாட்கள் பீரியட்ல ஆராதனைகளுக்கு சரியாக வர முடியாத போற ஆவிக்கிற வாழ்க்கையின் நிலை இறங்கி போக காரணம்? ஏன் சபை ஆராதனை இல்ல? கர்த்தரை ஆராதிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல. ஆனா ஆவிக்கிற வாழ்க்கையில பழைய போலதான் இல்ல. ஏன்னா வல்லமை குறைஞ்சு போச்சு, நிறைவு குறைஞ்சு போச்சு, ஜெபிக்க முடியல, அந்த உற்சாகம் இல்ல, பழைய பொருளான அந்த ஜெப வாழ்க்கை இல்ல, வேதத்தை ருசித்து வாசிக்க முடியல என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், அல்லேலூயா, கிறிஸ்தவ வாழ்க்கை மேல்வேலையாகத்தான் இருக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகளை நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், அதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையை என்ன செய்யணும்? சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சகோதரனே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசில் வல்லமையாக பலப்படணும். ஏன் அதை சொல்லி இருக்கிறது? நீங்கள் அவருடைய தேவனுடைய ஆவியினாலே உள்வில்லாத மனுஷனின் வல்லமையை என்ன செய்யணும்? பலப்படு. ஆமென். அந்த சபையை பார்த்து இன்னும் நீங்க வெட்ட பலம் போதாதா? நான் பரிசுத்த ஜெபம் பலம் ஆவியானவரே கை தட்டுறேன் ஆண்டவரே என்று சொன்னா போதாதா? கை தட்டணும்ல பலம். தேவ சமூகத்தில் காத்திருக்க உள்ளான நிலையில் ஆவியில் நீ வலுவடைய வேண்டியதாக அவசியம் இருக்கு. உள் நிறைவு, ஆமென், உள்ளான நிறைவு இல்லாத நாட்டால் சில சின்ன பிரச்சனை வந்து சோர்ந்து போகிறது. உள்ளான நிறைவு இல்லாத நாட்டால் ஆராதனை நிலைகள் குறையும் போது, சபையோடு உள்ள ஐக்கியம், சபை கூடி வந்தல் இல்லாத நேரத்தில் நாம் மற்ற நேரம் பலனற்றிருக்க காரணமே உள் நிறைவில்லை. பொதுவாக கைத்தட்டு அந்நிய பாஷை உள்ளான நிறைவு இல்லாததனால் தான் பிரச்சனை. ஆமென்.
ஹalleluya. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே இயேசு கூட ஞானஸ்நானம் எடுத்தபோது ஆமென் அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவரா. ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்று சொல்லப்பட்டது. ஆமென். பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறோம், வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அதற்கு நீ காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஏதோ பொதுவான ஜபத்தில் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வல்லமைக்காக நீ காத்திருக்கணும். உனக்கு ஒரு தாகம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும். தேவனே நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் போராது, நிறைவு எனக்கு போராது, உங்களுடைய அளவற்ற வல்லமையினால் என்ன நிரப்பம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாய் என்றார். ஹalleluya. தேவனுடைய வல்லமையினால் அவர் நிரப்ப வல்லவராய். அந்த வல்லமை எப்படிப்பட்டது? சிறைச்சாலை ஆசீர்வாதத்தை அசைய பண்ணுகிற வல்லமை, சிறைச்சாலை கதவுகளை திறக்க பண்ணுகிற வல்லமை. ஆமென். அந்த வல்லமை கேட்கிறது. ஹalleluya. அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. உனக்குள்ள அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட உனக்குள்ள ஒரு தாகம் வேணும். ஆமென். உனக்குள்ள தாகம் வேணும். யான் சின்ன லாக்டவுன் பீரியட் கொஞ்சம் ஆராதனைக்கு வர முடியல, சபை கூடுதல் முடியல, இந்த பழைய அனுபவம்லாம் இல்லை, முன்ன மாதிரி ஆவியம் நிரம்ப முடியல. ஐயோ இப்படி ஒரு விசுவாச குழந்தையா இருக்கு, விசுவாசிக்க இருக்கா. ஒருவேளை சூழ்நிலை எதிர்மானம் இருக்கிறது, ஆராதனைக்கே வர முடியாத சூழ்நிலை ஆகி வச்சிருக்கலாம். பாப்பாங்க உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களை ஒரு நபர் கட்சி திறந்த பிறகு கூட ஆராதனைக்கே வர முடியல. அப்படியோட சூழ்நிலையில உங்களை ஒரு ஆளை ஏதோ தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அங்க சர்ச் இல்லாத இடம், சர்ச் இல்லை, பாஸ்டர்மார் இல்லை, கிறிஸ்தவங்க இல்லை. ஆனா கிறிஸ்தவ மனுஷனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. வயசான மாசங்களாச்சு, வருஷங்களாச்சு. கடைசி ஊருக்கு வர அந்த சர்ச்சில் வந்துட்டு என்ன பழைய மாதிரி நான் ஆவியில் நிரம்ப முடியல, பழைய மாதிரி ஜெபிக்க முடியல. ஏன்? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் சர்ச் இல்லை, பாஸ்டர் இல்லை, ஆராதனை இல்லை. அங்கதான் கொடுத்தாங்க. 2-3 வருஷம் ஆகி போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. எப்படி மறந்த நீ? இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பைபிள்ல 1ஆம் நூற்றாண்டுல அப்படி கிடையாது கிறிஸ்தவம். இந்த இப்ப லேட்டஸ்ட் கிறிஸ்தவர்னா இப்படி, இது வந்து மணல்ல வச்சு மணல்ல கட்டின கூட்டம். இவள் இம்மைக்கு மட்டும் கிறிஸ்துவ நம்பிக்கை வைத்தவர்கள், நித்தியத்துக்காக கர்த்தர் உண்மையாகவே வைராக்கியமாய் விசுவாசம் வைத்திருந்தார். 10 வருஷம் உனக்கு ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஹalleluya, அங்கிருந்து வரும்போதே ஆவியில் நிரம்பினார். ஏன்? பரிசுத்த ஆவி உனக்குள்ள கர்த்தர் வைத்து விட்டாரே. சபை ஆராதனைக்கு வர முடியல, தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆவியானவருக்கு சர்ச்சில் இருந்து போனாங்க. கல்யாணம் பண்ணி சர்ச்சையே இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, கிறிஸ்தவங்களே இல்லாத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பாஸ்டர்மார் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க எங்கேயுமே இல்லை என்று சொல்றிய. அப்ப நீ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஆவியான சர்ச்சில் இருந்து விட்டார். அப்படியே சர்ச்சில் ஆவியான அப்படி அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள தேவனுடைய ஆவியான வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அது சர்ச்சில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, ஒவ்வொரு நபருக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya, ஹalleluya. சர்ச்சில் வரும்ப மட்டும் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, எப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறவர். ஆமென். நன்னோடு கூட இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிறவர். எங்கு சென்றாலும் அவரோடு உறவாட முடியும், எங்கு சென்றாலும் வல்லமையில் ஆளு நிரப்பப்பட முடியும். ஆமென், ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ குறிப்பிட்ட ஒரு ஏரியா போனாங்க, ஆவியில சபையில் வைக்கிறவர் அல்ல, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே எங்கு சென்றாலும் உன்னோடு வருவார். அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மதீவுக்கு நாடு கடத்தினாங்க. ஆமென். அவருக்கு அங்க சபையே இல்லை, விசுவாசிகளும் இல்லை, கூட உள்ள ஊழியக்காரங்களும் இல்லை, அப்போஸ்தலர் யாரும் இல்லை. தன்னந்தனியாய் பத்மதீவுல நாடு கடத்தினாங்க. ஹalleluya, ஆமென். அப்படி என்றால்
நமக்குள்ள இருக்கிற அதே ஆவியானதான் அவருக்குள்ள இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பத்மு தீவில் இருக்கும் போது தேவனோடு சஞ்சரிக்க முடிந்ததே. அந்த உபத்திரவத்து மத்தியிலையும் தேவனோடு நெருக்கமா உறவாட முடிந்ததே. தேவனோடு பேச முடிந்ததே. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்ததே. அதே ஆவியானவர் தான் இந்த உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ யோவான் தன்னந்தனியாய் பத்மு தீவில் தேவனோடு உறவாட முடியும் என்றார். லார்பின் பேர்களையும் தெரியும். எத்தனை மாசம் ஒருவர் சபை கூடி வருவதற்கு வர முடியாத தடைகள் இருந்தாலும் நீ தனியாக இருந்த ஆவியினால் நிரப்ப முடியும். உன் வீடை ஒரு தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப முடியும். நீ தங்கி இருக்கிற இடம் ஒரு தேவ மகிமை நிறைந்த இடமா மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அதை அறியாமல் போனாயோ உறவாடு தேவ சபை தனியா. ஆண்டவரே என்னை மன்னி, நீர் என்னோடு இருப்பதை நான் அறியாமல் போனேன். நீர் எனக்கு இருப்பதை நான் அறியாமல் போனேன். நான் பெற்ற அபிஷேகம் என்ன இருப்பதை நான் அறியாமல் போனேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். வல்லமையை தாரும், புதுப்பிக்கிறவர் அனுபவத்தை தாரும். உள்ளான வரையில் வல்லமையை பலப்படுத்த விரும்புகிற என்னை நிரப்பும் என்று சொல்லி தனியாக நீ வீட்டில் இருந்து ஜெபித்தார். அங்கே உன்னை அவர் பலப்படுத்த வல்லமை தீவத்தை பார்த்து சொல்லுங்க. உன் வைத்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. நீ கிருபையில நீ என்ன செய்ய பலப்படு. நீ கிருபையில பலப்படு. வேற ஒரு பலப்படுத்த இப்ப ஊழியக்காரன் கையில விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்தோட எல்லாரும் உற்சாகமா வாயை திறப்போம். வாயை திறக்க கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆராதிப்போம். எல்லாரும் ஒரு நிமிடம் அந்நிய பாஷை பேசுவோம். சற்று நேரம் ஆவியந்திரம் அந்நிய பாஷை பேசுவோம். இந்த மாதிரி ஒரு எல்கேஜி யூகேஜி பாடம் நடத்தின மாதிரியாக இப்ப சர்ச்சை ஆயிடுச்சு. இந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட வச்சு நடத்தினாக்க அவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள என்று நீ எல்கேஜி விட்டு யூகேஜி விட்டு வெளியே வா. வருஷங்கள் அவர் சபையில் நீ இருக்கிறாய். உனக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் தனிப்பட்ட நிலையில் உறவு எங்கே? உனக்கு அவருக்குள்ள ஒரு ஐக்கியம் எங்கே? ஏன் அந்த ஐக்கியத்துக்கு பலப்படவில்லை? கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அதை அறியாம இருந்துட்டு இருக்கிற. உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவி எதற்காக? கோதுமையை படைச்சிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. மீடியாவில் இருக்க நாம் பயந்து நடுங்கிட்டு கோதுமையை நீங்கள் தூக்கி அதை நீ சேர்ப்பதற்காக உன்னை வைத்திருப்பது. உன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான கையிலிருந்து விடுவிப்பதற்காக உண்மையில் இருக்கிற அபிஷேகம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தக்க வைக்க அல்ல. கிதியோனே, உண்மையில் இருக்கிற அபிஷேகம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தக்க வைக்க கர்த்தர் கொடுக்கவில்லை. உனக்கு தேவ ஜனமே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக உனக்குள்ள தேவனோட அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இது நீ அறியாமல் போனாயோ? அவன் தொடர்ந்து மீண்டும் அவனோடு பேசின பிறகுதான் அவனுக்கு தெரியுது, ஓஹோ, எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஆவியானவர் அபிஷேகம் இம்மைக்கு மட்டும் வாழ அல்ல, இந்த உலகத்துக்கு நன்மையை பாதுகாக்க அல்ல, உலகத்துல ஐஸ்வர்யத்தை பணத்தை சம்பாதிக்க அல்ல. எனக்கு கொடுத்த அபிஷேகம், எனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் சத்ருவாகி மீதியானவரோடு மேற்கொண்டு தேவ ஜனத்தை விடுவிப்பதற்காக தேவன் அபிஷேகம். அன்பான தேவனுடைய ஜனமே, உனக்கு தேவன் உனக்கு இருக்கிற அபிஷேகம் ஏதோ உலக பிரகாரமாய் சம்பாதித்து வாழ்வதற்காக கர்த்தர் அபிஷேகம். தேவனுடைய எழுப்பி பிரகாசிப்பதற்காய், சத்துடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்காய், ஆமென், தேசத்தை கிறிஸ்துவோடு திருப்புவதற்காய் அபிஷேகம். யாரோக்கு பார் 300 ஆண்டுகள் கர்த்தரோடு சஞ்சரித்தார். அந்த சபையில் ஊழியக்காரர்கள் வேதங்கள் ஒன்றுமில்லை. 300 ஆண்டுகள் தேவன் சஞ்சரித்தார். காணாமல் கர்த்தரோடு எடுத்துக்கொண்டு தெரியும். உனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் அனுதினம் தேவனோடு சஞ்சரிப்பதற்காக.
மனிதன் நீ தேவனோடு வாழ்வதற்காக கொடுத்திருக்க. சபையில வரும்ப மட்டுமல்ல அபிஷேகம், ஏதோ கூடி ஜெபம் பண்ணும் மட்டுமல்ல அபிஷேகம். நீ வாழ்வதே ஆவியானவரோடு வாழ வேண்டும். நீ எங்கு சென்றாலும் உன்னோடு உலகத்துடைய ஆவியானவர் இருக்கிறார். எந்த வேலை செய்தாலும் உன்னோட ஆவியானவர் இருக்கிறார். ஆபீஸ்ல வேலை செய்தாலும் ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேராக இருந்தால் ஆவியானவர் கூட இருக்கிறார். வாகனத்தில் போனால் ஆவியானவர் கூட இருக்கிறார். யாரோட வந்து பேசிக்கொள்ள ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆமென். நீ தனியாக வீட்டில் இருந்தால் ஆவியானவர் கூட இருக்கிறார். நீ முழங்கால் படியிட்டு நீ ஆண்டவருக்கு அளவற்ற வல்லமை நிரப்பும் என்று நீ கேட்காததான் உனக்கு தவறு. நீ கேட்டால் உன்னை அவன் நிரப்பும். நீ கேட்டால் உன்னை அவன் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ சூழ்நிலைக்கு தக்கபடி விளங்குகிறவர், சூழ்நிலை அனுகூலமாக இருக்கும் வருகிறவர்கள் எல்லாம் உனக்குள்ள நிரந்தரமாக உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள வாசம் பண்ணுறார், உன்னோடு இருக்கிறார். நீ அவர் மேல் வாஞ்சித்து தாகம் கொண்டு பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இருக்கிறேன் என்று நிரப்பும். வல்லமையான இடைகட்டும் என்று சொல்லி தாகத்தோடு கேட்பாய். நீ ஒரு இரட்டிப்பான வல்லமையோடு இந்த சபை ஆராதனைகள் திறக்கும் ஆலயம் திறக்கும் இரட்டிப்பான நிறைவோடு நீங்க கடந்து இங்க வரைக்கும் ஒரு தலையை கவுத்துட்டு இருக்க மாட்டேன். ஆவியின் நிறைவோடு இருந்து கொண்டிருப்பாய். கேட்ட சொல்ல என்ன பரவாயில்ல, எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வாரம் ஆச்சு, ஆராதனை இல்லை, ஒன்றும் இல்லை, அது நிறைவு. ஆமா, நான் தனிப்பட்ட நிலையில் எனக்கு தேவனுக்குரிய உறவு, எனக்கு தேவனுக்குரிய உறவை எந்த லாக்டவுனும் பிரிக்க முடியாது, எந்த பட்டையும் பிரிக்க முடியாது, எந்த பிரச்சனையும் பிரிக்க முடியாது. எனக்கு தேவனுக்குரிய உறவு. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தனிப்பட்ட வாழ்க்கை உனக்கும் தேவனுடைய பரிசுத்த உறவு எப்படி இருக்கிறது? என்னிடத்தில் ஆவியானவர்களே வல்லமை இல்லைன்னு சொல்லாத. உனக்குள்ள பரிசுத்த இருக்கிறார். ஐயோ பழைய போல ஆவியை நிரப்ப முடியவில்லை அப்படின்னு சொல்லாத. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நீ மறந்ததுனால தான் நீ அப்படி சொல்ற. கேளதேவ சொல்ற காத்து முழங்கால் படி பேசலாம். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தேவனே இந்த வல்லமை எனக்கு இருக்கிறது, எனக்கு அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, எனக்கு நிரப்பும், புதிய நிறைவே தாரும் சொல்லி நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியெடுத்து கண்ணீரோடு கதவை ஜெபிப்பாய். உன்னை கட்ட நிரப்புவார், புதுப்பிப்பார். நீ அடுத்த நாட்கள்லாம் முடிந்து ஆலயத்து வரும்போது பேசலாம். நீ யாரையும் பெற்ற அனுபவத்தோடு இங்க வீட்டுக்கு சர்ச்சை இழந்த நபரா இல்லை, நிறைவுள்ள மனுஷன், நிறைவுள்ள மனுஷனே வர முடியும். தேவ சமூகத்தை காத்து இன்றைக்கு ஒன்று ஒப்புக்கணும். நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். கண்கள் மூலம் ஜெபிப்போம். பிரைஸ் சர்வ வல்லமை உள்ள கற்பினார். நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி பேசலாம். நீர்களுக்கு பயமுள்ள ஆவியப்படாது, பலம், அன்பும் தெளிந்த புத்தியாவியை கொடுத்திருக்கிறார். நீர் எங்களுக்கு கொடுத்த நிறைவு இந்த அபிஷேகத்தை மறந்து வளர்ந்தபடி எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், அவர்கள் நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு அனுதினம் ஒரு நெருக்கம் வைத்து ஆவியின் அனுபவத்தை புதுப்பித்து உள்ளார் நிறைய வல்லமையானவர் நிலப்பட்டு கர்த்தர் சாட்சியாக ஜீவிக்க கத்த கிருபை செய்யும். நாட்கள் காரணமாய் ஒருபோதும் ஆவியானவர் விலகிறவர் அல்ல. ஆராதனைக்கு வர முடியவில்லை என்று பரிசுத்தாக விலகிறவர் அல்ல. அவர்களுக்குள்ளே இருக்கிற என்பதை உணர்த்தினபடி நாம் தேவ ஜனங்கள் இந்த நாட்கள் பீரிலே தனிப்பட்ட நிலை தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டு கர்த்தர் சாட்சியாக வாழ கிருபை செய்ய வேண்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறது நம்ம நல்ல பிதாவே.